श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 5வது ஸ்லோகம். நிர்மாணமோகாஜிதசங்கதோஷா அத்தியாத்மநித்யா வினிவிருத்தகாமாः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्। निर्माणमोहाजितसङ्गदोषा अध्यात्मनित्या विनिवृद्धकामाः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாரு கேட்டால், தத்து போன ஸ்லோகத்தில் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், தத் பரிமார்கிதவ்யம் அப்படின்னு. அதாவது எங்கு சென்றால் திரும்பி வருவதில்லையோ அந்த வழியே தத்பதம் தத் பரிமார்கிதவ்யம், அதையே தேடிச் செல்வதற்கு உரியது அப்படின்னு. அந்த தத்து இங்கே என்ன சொல்கிறார், அதுபோல தத் அந்த அழிவில்லாத பதவி, அந்த அழிவில்லாத இடம், அதையே அடைய முடியும். யாரெல்லாம் அப்படின்னு கேட்டால், நிர்மாணமோகாக செருக்கும் மோகமும் இல்லாதவனாயும், ஜிதசங்க தோஷாக ஜிதசங்கம் அதாவது எந்த ஒரு கூட்டத்திலேயோ இருக்கும், அது என்ன, அது பற்றின்மை என்கின்ற ஒரு கனெக்ஷனே இல்லாதுன்னு போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னோம். பற்றின்மை அதாவது எல்லாத்துலேயும் இது வேணும் அது வேணும், எல்லாத்துலேயும் இருக்கணும், வரிசையாக பண்ணிகிட்டே வரணும், அடுத்தது பேரனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் பேத்திக்கு அடுத்தது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சம்சார சுகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்து மேலும் 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 வான்சார் சேஷியபிள் அப்படின்னு சொன்னோமே, அதுபோல் ஜிதசங்க தோஷாக பற்றென்னும் குற்றமில்லாதவரும், அத்தியாத்ம நித்தியாக ஆத்மனிஷ்டையில் எப்பொழுதும் இருப்பவரும், வினிவிருத்த காமாக ஆசைகளை அறவே ஒழித்தவரும், அதாவது தேடி வரக்கூடிய ஆசைகள் எல்லாவற்றையும் இது போதும் அப்படின்னு நினச்சி மேலும் மேலும் அதிலிருந்து விடுபட்டு தன்னை கத்தரித்து கொண்டு வெளியில் வருபவரும், ஆசைகளை அறவே ஒழித்தவரும், சுக துக்க சம்ஜெய்கி சுகம் துக்கம், இன்பம் துன்பம், அப்புறம் விருப்பு வெறுப்பு, வேகம் வேகவென்மை, அப்புறம் அதிலே ஒன்று ஆசை இல்லாதது, அதுபோல் இரட்டைகள் உண்டு இல்லவா, அதுபோல் அந்த நிறைய விதமான இரட்டைகளை ஒழித்தவரும், துவந்த சுகதுக்க சம்ஜைகி இன்பம் துன்பம் எனப்பட்ட துவந்தைகி இரட்டைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவரும், அமூடாகான்னு என்ன சொன்னால் அஞ்ஞானம் இல்லாதவர், அப்புறம் ஞானத்தை பெருக்கி கொண்டவர், தன்னுள்ளே ஒளியை பார்த்து கொண்டிருக்கவர் அப்படின்னு சொன்னால் அமூடாக அப்படின்னா அஞ்ஞானத்தை ஒழித்தவர். அஞ்ஞானம்ன்றது என்ன, இந்த ரெட்டைகள்லேருந்து வெளியில் வரணும், ரெட்டைக்குள்ளேயே இருக்கணும், மேலே சங்க தோஷம் இருக்கணும், சங்க விவர்ஜிதம் இல்லை, சங்க வர்ஜிதம் இல்லை, சங்கத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மூடத்தன்மையை, அந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டவரும் எவரோ அவர் என்ன பண்ணார், அஞ்ஞானத்தை ஒழித்தவரும், அவ்யயம் இப்போ தான் சொன்னார். அவ்யயம்ன்றது என்ன, இந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஜென்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் உழண்டு கொண்டே இருக்கும், அது கர்மானுசாரேன புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அவ்யயம்னு சொன்னால் தொடர்ந்து இந்த ஞானம் வர வரைக்கும் இந்த சரீரத்துலேருந்து நம்ம விடுபட்டுக்கணும். இந்த சரீரத்துக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கோம், மாற்றி வந்துட்டே இருக்குது, சேஷியபிளாக இருக்குது, அப்படி என்ன மாறாது இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாட்டி மனுஷ ஜென்மா, அப்புறம் அடுத்தது வேறு ஒன்று கிடைக்கிறது, திருப்பியும் மனுஷ ஜென்மா, திருப்பியும் மேலே ஜென்மா, அப்படி மேலே அப்படியே தொடர்ந்து ஒரு வரிசையாக சக்கரம் போல் சுழண்டு கொண்டே இருக்குன்னு சொன்னால் அந்த அவ்யயம் அப்படின்னு என்ன, இந்த ஞானம் கிடைக்கிற வரைக்கும் இந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற சொல்கிற அந்த அவ்யயம், அந்த வழியிலிருந்து விடுபட்டு என்ன பண்ணோம், அழிவில்லாத பதவியை அடைவதற்கு முயற்சிக்கிறோம். எப்பொழுது சரணாகதி பண்ண பிறகு, இந்த ஜென்மாவுக்கு இதெல்லாம் ஓணும் வேண்டாம் அப்படின்றத புரிஞ்ச பிறகு நம்ம இதிலேருந்து வெளிவரத்துக்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் அதற்கும் முழுமையாக ஈஸ்வர சங்கல்பம், ஆச்சாரிய அனுகிரகம், ஆச்சாரியர் இல்லாமல் சரணாகதி பண்ண முடியாது.
அது இல்லாமல் ஆச்சாரியர் அனுகிரகம் வேணும்னா அதுக்கு பகவத் ஈஸ்வர சித்தம் ஈஸ்வர இச்சையும் தேவை அதுக்கு. அதனால் இந்த அவ்யயம் என்கின்ற அழிவு எப்படி கிடைக்கும்னு கேட்டால் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. இதுலேருந்து மீண்டு வரணும் என்கின்ற அந்த தொடர்பு இருக்கிற வரைக்கும் இந்த அஜ்ஞானம் இருந்துகிட்டே இருக்கும். அஜ்ஞானத்துலேருந்து வெளியில் வந்தால் தொடர்பு நின்ன வண்ணம் நிச்சயமாக குறையும். அதனால் இதற்கு பின்பே அழிவில்லாத பதவியை அடைய முடியும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவாக சொல்லித்தரார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.